நாங்க இருக்கிற சியாட்டல் ஏரியா சைடுல பார்த்தீங்கன்னா, அரோரா லைட்ஸ் வந்திருந்ததுங்க. ஸோ இந்த அரோரா லைட்ஸ பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் வந்து நைட்டு முழிச்சிருந்து, இந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுல வர்ற ரேஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இந்த அரோரா லைட்ஸ்க்கு இன்னொரு பேரு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சதர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரோரா லைட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம எந்த கண்ட்ரீஸ்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, அப்புறம் அலாஸ்கா இந்த மாரி கண்ட்ரீஸ்லலாம் நம்ம பார்க்கலாங்க. இத்தன வருஷத்துல நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சியாட்டல்ல வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறேன். ஸோ நம்ம நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அலாஸ்கா தான் போய் பார்க்க முடியிற மாரி இருந்துச்சு. அலாஸ்காலாம் எதுக்கு நான் சியாட்டலுக்கே வந்துர்றேன்னு சொல்ற மாரி நார்தர்ன் லைட் வந்து அவ்ளோ சூப்பரா வந்து எங்களுக்கு தெரிஞ்சுச்சுங்க. நார்தர்ன் லைட்ஸ் வந்து நம்ம நேரா வந்து வானத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் கலர்ஸ் மாரி தெரியுதுங்க. பட் அதுவே நம்ம மொபைல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட கலர் வந்து இன்னமும் பிரைட்டா அழகா தெரிஞ்சுச்சுங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தது தாங்க இந்த கலர்ஸ் எல்லாமே. இந்த அரோரா லைட்ட பத்தி எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மழை பெஞ்சு கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, வானவில் வரும். ஸோ அந்த வானவில் வந்து எப்படி இயற்கையா வருதோ, அது போல தாங்க இந்த அரோரா லைட்ஸும் இயற்கையா வர்றது தான். ஸோ மோஸ்ட்டா இந்த அரோரா லைட்ஸ் வந்து எங்க வந்து அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லேட்டிட்யூட் ரீஜியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இந்த அரோரா லைட்ஸ் வந்து ஒரு கலர் மட்டும் தான் ஒரு இடத்துல காமிக்குமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ இந்த லைட்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து அந்த ரேஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கலர்ஸை வந்து பார்க்கும்போது. ஸோ நான் இங்கே வந்து காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு பிக்சர் எடுத்திருப்பேன். ஸோ அதை தான் நான் ஃபோட்டோவாக போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கூட அந்த அரோரா லைட்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி வானத்தில் வந்து கலர்ஃபுல்லாக தெரியும் போது எனக்கு வந்து ஒரு டிராயிங் பண்ணும்போது நிறைய கலர்ஸை வந்து ஒரு பேப்பர்ல போட்டு அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிக்சரா வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுங்க அந்த வானத்துல. கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்ததுங்க. கார்ல போகும்போது நம்ம காரோட லைட் வந்து ஆன்ல இருக்கும்போது நமக்கு அரோரா லைட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா தான் தெரியுது. அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்கைல வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தெரியுதுங்க. நம்ம நல்லா இந்த நார்தர்ன் லைட்ஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா எந்த விதமான லைட்ஸே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து அவ்வளோ விசிபிளா அழகா தெரியுங்க. உங்களுக்கு இந்த நார்தர்ன் லைட்ஸ் புடிச்சிருக்கா? இல்ல இந்த நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் தோணுது? எப்படி இருக்கு? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க வாஷிங்டன் தமிழச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.